லியோ 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 ஏங்க இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக் தான் ஃபேக்குன்னு சொன்னீங்க. இப்போ என்னன்னா கலெக்ஷனும் ஃபேக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குங்க. இப்போ சமீப காலத்தில் லலித் குமார் இந்த படத்தோட ப்ரொடியூசர் வீட்டில் ஒரு ரைடு போயிருக்காங்க. அது என்னவென்றால் லியோ படம் ஃபர்ஸ்ட் நாள் கலெக்ஷனே 148 கோடி, அதுக்கப்புறம் 4 நாள் கலெக்ஷன் 405 கோடி, ஒரு வாரத்துக்கு அப்புறம் 461 கோடி, ஒட்டு மொத்தமே 540 கோடி கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வரிசையாக போஸ்ட் விட்டுருந்தாரு நம்ம ப்ரொடியூசர். இதை கேட்ட விஜய் ஃபேன்ஸும் ரெக்கார்டில் நம்ம தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு, ஏன்னா இதுக்கப்புறம் வந்த பத்தான் படம் இதை விட அதிக ஸ்க்ரீனில் வந்தோம், அதோட ஃபஸ்ட் டே கலெக்ஷன் வெறும் 106 கோடி தான் இருந்தது. ஆனால் எப்படா இந்த படம் 148 கோடி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது. இப்போ ரைடில் சிக்கின ப்ரொடியூசர் ஒரு கணக்கு காமிச்சிருக்கிறாரு. என்னவென்றால் அந்த படம் வெறும் 160லேருந்து 200 கோடி வரைக்கும் தான் கலெக்டே பண்ணிச்சு. தேட்டரில் இந்த வசூல், நெட்ஃப்ளிக்ஸு, டிவி ரைட்ஸு, எஃப்எம்எஸ் இதெல்லாம் போக ஒட்டு மொத்தமாகவே 400 கோடி கிட்ட மட்டும்தான் வந்துச்சு அந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு காமிச்சிருக்கிறாரு நம்ம ப்ரொடியூசர். இது எல்லாமே ஒரு நடிகனின் உச்சத்தை காட்டுறதுக்கு ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியல் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அப்போ கூட நம்ம ஃபேன்ஸு அதை ஏற்றுக்க முடியாமல் உட்காந்து சண்டை மேல் சண்டையை போட்டு விட்டுக்கிட்டு இருக்கிறார்கள். அப்போ கலெக்ஷனில் யாருப்பா இப்போ ஃபஸ்ட்டு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா சாலா நீ யாருடா?